இருக்கீங்க எங்க போகணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க சார். சொல்லுங்க சார் கொஞ்சம். ஆமா சார், பெரிய பங்களா தெரியுது சார். சார் என்ன சார் சொல்றீங்க? அவ்வளவு பெரிய பங்களா உங்களுதா? சூப்பர் சார், சூப்பர் சார். ஆஹா ரைட்ரா. என்னடா இது கேட் போட்டுக்கிட்டே? ஆஹா ஆட்டோமேட்டிக்கா திறக்குதே. அப்படியே எங்க அப்பா வர்ற மாதிரி கட்டி வச்சுக்கிறான். ஆனா பார்க்க ஆளு சும்மா பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரமாக தாங்கிறான். ஆனா எப்படி இவ்வளவு பெரிய வீடு கட்டினானே தெரியல. சரி ஓகே ரைட்டு, எப்படி கட்டினாலும் யாரும் தெரியும். சரி சார், 100 ரூபா ஆச்சு சார், கொடுங்க சார். அப்படியே வாங்கிட்டு கிளம்பிடுறேன், டைம் ஆச்சு அடுத்த சார் வரைக்கும். ஐயோ சார் சம சார், நீங்க போங்க வேற லெவலு. ஆமா இந்த ஆளு எப்படி இவ்வளவு பெரிய ஆள் ஆகணும் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது மக்களே. சரி அவன்கிட்ட கேட்டுருவோம் வாங்க, எப்படி என்ன பிசினஸ் பண்றாரு அப்படின்னு கேட்டு வந்துடலாம். மிஸ்டர் சார், உங்களதான் சார், என்ன சார் அப்படி பிசினஸ் பண்றீங்க? இவ்வளவு பெரிய வீடு எப்படி சார் கட்டினீங்க? எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுங்க சார். நானும் கொஞ்சம் பெரிய பணக்காரன் இந்த ஊர்ல. எவ்வளவு நாள் தான் அந்த ஆட்டோ ஓட்டுறது? என்னது ஜேசிபி வண்டி தான் ஓட்டுறீங்களா? அட பாவி, இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சு. ஸோ இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜேசிபி வண்டி ஓட்டினா சரி சம்பளம் போல. ஸோ ஜேசிபி வண்டி ஓட்டி இதுக்கு மேல நம்மளும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரன் ஆயிரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஊர்ல போயிட்டு ஒரு ஜேசிபி வண்டி வாங்கணும் மக்களே. அது எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஊர்ல ஒரு பெரிய ஷோரூம் இருக்குது, அங்கதான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். சரி வாங்க போலாம். ஸோ இந்த கேம் பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ கேம். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோ தான், ஐ மீன் இந்த கேமோட வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ பாட்டுருக்க ஒரு லைக் போட்டுருன்னு ஓகேவா? உங்களுக்கு ஜிடிஏ பைக் பிடிக்குமா இல்ல இந்த கேம் பிடிக்குமா, ஐ மீன் இந்தியன் பைக்ஸ் மாதிரி பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போயிட்டு ஷோரூமில் போயிட்டு ஜேசிபி போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்களேன். ஓகே ரைட்டு சார். சார் என்ன வேணும்? இது இருக்கா சார்? ஹலோ சார், நான் டீ பைக் கிடையாது சார், நான் இந்த ஷோரூம்ல வண்டி வாங்க வந்திருக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஓகே ரைட்டு மக்களே, நம்மளை பார்த்தா டீ கொடுக்குற டீ கார மாதிரியே இருக்குது போல அவனுக்கு. சரி ஆஹா இங்க பாருங்க செம்மையா இருக்குது ஒரு கோல்டன் கலர் வண்டி. சரி வாங்க போய் ஜேசிபி பார்க்கலாம். இது என்னது ஏபுசா? சரி இருங்க, வேற என்ன இருக்குது? கேடிஎம் இருக்குதா? ஆனா நம்மளுக்கு ஜேசிபி தானே வேணும். ஓகே இது என்னது கேடிஎம் ஆசியா? எங்கடா ஜேசிபி வண்டியே காணும். இருங்க இது ஸ்ப்ளெண்டரா, இதுவும் பைக்கே தான் வருது. எங்கடா நம்ம ஜேசிபி வண்டியே காணுமே. இருங்க என்னடா இதுவும் பைக்கா தான் இருக்குது. ஓ இதுவும் காரா? இப்போ ஜேசிபி இருக்கா இல்லையா அந்த கடையில்? ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார். ஜேசிபி இல்லையே, மற்ற ஜேசிபி விட்டு இருக்கிற எல்லா வண்டி இருக்குது மக்களே. தார் ஜீப்லேருந்து கேடிஎம் பைக்லேருந்து கிரெட்டா ஹோண்டாய் கிரெட்டா வரைக்கும் இருக்கு மக்களே. ஐயோ ஜேசிபி இருக்கா என்னன்னு தெரியலையே. ஹலோ சார், என்ன சார் உங்கள் ஷோரூமில் ஜேசிபி வண்டி இல்லையா சார்? என்ன சார் ஷோரூம் வச்சுக்கிறீங்க நீங்கள்? சொல்லுங்கள் சார். என்ன சார்? என்னது இந்த கேம்ல ஜேசிபி இல்லையா? ஆடா பாவீங்களா. சரி ஓகே ரைட்டு, பரவாயில்ல மக்களே. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வரான். ஸோ மெக்கானிக் கடையில் அவன்கிட்ட கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் லிங்க் இருக்கும். ஸோ அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி வண்டி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, பழைய வண்டி இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வரலாம் வாங்க போயிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு மெக்கானிக் ஷாப்புக்கு இப்போ போகணும், கிளம்பிட்டு இருக்காங்க, தான் போயிட்டு இருக்கேன். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ரவி மக்களே. ஸோ அவன்கிட்ட இப்போ போயிட்டு கேட்கணும். ஸோ ஏதாச்சும் பழைய ஜேசிபி வண்டி வச்சிருப்பான் அவன் மெக்கானிக் செட்டுக்குள்ள, அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அப்படியே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதுதான் என் ஃப்ரெண்டு மெக்கானிக் ரவியோட கடை மக்களே. டேய் அடே இருக்கியாடா? அட கொக்கமக்கா, டேய் கடையை மூடிட்டு என்னடா உள்ள பண்ணிட்டுக்கிற? அட எங்கடா இருக்கிற? டேய் ஏய் உனே தான்டா. டேய் அட எங்கடா ஆளை காணோம்? இதை இங்கே இருக்கிறானா? டே மெக்கானிக் ரவியா? டேய் அடே கேக்குதாடா? இங்கே வர்ற நான் தான்டா. டே குமார் பேசுறேன்டா. எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? எனக்கு ஒரு பழைய ஜேசிபி வண்டி வேணும்டா. இருக்காடா? ஓகே ரைட். அடே மெக்கானிக் ரவி, ஆக்சுவலா இவனுக்கே பாத்தீங்கன்னா மெக்கானிக் பத்தி ஒன்றும் தெரியாது. இவனே வந்து ஒரு டுபாக்கு ஒரு கடை தான் வச்சுட்டு இருக்கிறான். சரி ஓகே ரைட்டு, இவனை பத்தி ஒரு நேரம் புகழ்ந்து பேசுறது போதும்.